அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். அதோடு முஹர்ரம் மாதத்தில் வைக்கும் நோன்பை பற்றியும் பார்ப்போம். ஆங்கிலத்தில் எப்படி 12 மாதங்கள் இருக்கிறதோ அதே போல இஸ்லாத்திலும் 12 மாதங்கள் உள்ளன. முஹர்ரம் என்பது இஸ்லாமிய நாள்காட்டில் முதல் மாதமாகும். இது 4 புனித மாதங்களில் இதுவும் ஒன்றாகும். இதை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் 4 மாதங்களை மிகவும் புனித மாதங்களாக அறிவித்துள்ளார்கள். இதை பற்றி அல் குர்ஆனில் அத்தியாயம் 9 வசனம் 36 கூறப்பட்டிருக்கிறது. 1 துல்கஅதா, 2 துல்ஹஜ், 3 முஹர்ரம், 4 ரஜப். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 3197. இந்த மாதங்களில் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. முஹர்ரம் மாதங்களில் முதலில் புனிதமிக்க மாதமாகும். பொதுவாகவே நம்ம பாவம் செஞ்சால் அதுக்கான தண்டனை அல்லாஹ் நமக்கு வச்சிருப்பான். அதுவே இந்த மாதத்தில் நம்ம பாவம் செஞ்சால் கடுமையான தண்டனை இருக்குது. மேலும் முஹர்ரமின் 10ஆம் நாளான ஆஷுரா நோன்பு என்பது மிகவும் நமக்கு முக்கியமான ஒரு நோன்பு ஆகும். ஆஷுரா என்றால் 10 ஆகும், அதாவது 10 என்று பொருளாகும். இதை முஹர்ரமின் 10ஆம் நாள் யௌம் அல் ஆஷுரா என்று சொல்லப்படும். எகிப்தில் பார்வோனின் கொடுமையிலிருந்து நபி மூசாவும் இஸ்ரவேலர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். இது மேலும் ஆண்டின் புது ஆரம்பமாகும். இந்த முஹர்ரமினால ஷியா முஸ்லிம்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரனான இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதானார்கள். இது மிகவும் சுன்னத்தான நோன்பு. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மற்றும் 10 அல்லது 10 மற்றும் 11 தேதி நோன்பு நோற்க சொன்னார்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக. இதை ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா, முஹர்ரம் மாதத்தில் பாவத்தை தவிர்த்து அதிகமாக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி துவா கேட்க வேண்டும்.